வருத்தும் வழியில் நான் செல்கிறேனோ என்று பாரும், என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். திருப்பாடல் 139 24வது வசனம். சங்கீதம் 139 24வது வசனம். ஒரு முறை ஆலயத்தில் இது போன்ற ஒரு விரிப்பு இருந்தது. அது இந்த சேரில் இருக்கிற ஒரு ஆணியில் மாட்டி அது கிழிஞ்சிருச்சு. அது ஸ்ட்ரைட்டாக கூட கிழியல, அது தாறு மரம் கிழிஞ்சிருச்சு. அப்போ ஆலயத்திலே வந்து ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, இந்த இவ்வளோ அழகான ஆடை கிழிஞ்சு போயிடுச்சு, என்ன பண்ணுறது, நான் வருத்தப்பட்ட நேரத்தில் இது கவலைப்படாதீங்க, இந்த துணியை நான் வந்து அழகாய் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க. கொண்டு போனவங்க மறுநாள் அதை கொண்டு வந்து என்கிட்ட அந்த துணியை காட்டுறாங்க. எனக்கு பயங்கர வியப்பில் ஆழ்ந்துட்டேன். என்ன அப்படின்னா, அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டிங் பூ போட்டு ரொம்ப அழகாக நேச்சராக ஒரு பூ இருக்கிற மாதிரியே இருக்குது. அது கிழிந்து போனதே தெரியலங்க. அந்த இடத்துல ரொம்ப எங்கெல்லாம் கிழிந்துருக்குதுன்னு அங்கெல்லாம் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப அழகாக அதை சரி செய்து அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாம் வரைஞ்சி ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருந்தது. அப்போ அது கிழிந்து போன எனக்கு மட்டும்தான் தெரியும், அந்த அம்மாவுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியும். பார்க்குற எல்லாருமே இந்த துணி ரொம்ப அழகாக இருந்தது, மேசையில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி எல்லாம் வியந்து போனாங்க. பாருங்கள், சாதாரணமாக கிழிக்கப்பட்ட ஒன்றை அழகாய் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உள்ளம் உடைந்து போகிற நேரத்தில் அதை அழகாய் மாற்ற ஒருவர் உண்டு. உங்களுடைய இருதயத்தை நீர் சுத்தமுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவரால் நமக்கு கொடுக்க முடியும். நறுகுண்டதும் நொறுகுண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் ஒரு நாள் புறக்கணிப்பதில்லை. அப்படி என்றால் யாரெல்லாம் நறுகுண்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் உள்ளத்தால் உடைந்து போயிருக்கிறாங்களோ, ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் அந்த உடைந்த உள்ளத்தை சரி செய்ய முடியும். ஒருவேளை மனிதரை நம்புவதை பார்க்கிறோம், அவர் மேலே பற்றுதல் வைத்து நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களும் அழகாய் நமக்கு நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அப்போ உடைந்து போன உள்ளம், உடைந்து போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை சீர்படுத்த முடியும். அப்போ ஆண்டவர் சீர்படுத்த முடியும்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கணுங்க. நாம் ஏதாவது தவறு செய்தோமா, அல்லது நாம் வந்து பிழைகள் செய்திருந்தால் ஆண்டவருடைய கரங்களிலே நான் இதை செய்தேன் என்று மனமாற நம்ம அவருடைய கரங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பிழைகள் எல்லாம் அவர் ஒன்று விழாமல் மாற்றுவார். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, திருமறை தாவீது எவ்வளோ பெரிய தவறை செய்தார் பத்சேபாரிடம். அதான் மன்னிக்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை ஒரு அரசன் செய்கிறார். அதுதான் பெரிய இது. அப்போ அவர் செய்யும் பொழுது அவர் ஒரு கட்டத்தில் நாத்தான் மேல் வழியாக, இறைவாக்கினர் வழியாக அவர் செய்த காரியங்கள் அவர் உணர்த்தப்படும் பொழுது உள்ளத்தில் அவர் குத்தப்படுகிறார். உடனே மனம் மாறுகிறார், ஆண்டவருடைய திரும்புகிறார், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறார். அப்போ இதனாலே ஆண்டவர் அவரை மீண்டும் அவர் அழகாய் கட்டி எழுப்பவில்லையா? அப்படி என்றால் இன்றைக்கு யாரெல்லாம் உள்ளம் நொறுக்கப்பட்டிருக்கிறோமோ அவருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். அந்த ஒடுங்கி போன உள்ளத்தை, உடைக்கப்பட்ட உள்ளத்தை, இருதயத்தை ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் சரியாக சீர்படுத்த முடியும். அவருடைய கரங்களில் நாம் அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தை நீர் புறக்கணிப்பதில்லை, நீ அதை சரி செய்கிறவர். நீர் உங்களுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கரம்.